எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சி வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th 8th டிகிரி ஐடிஐ ஸோ இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் தான். ஸோ என்ன டீட்டெயில் சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எயித்து 10th 12th டிகிரி ஐடிஐ முடிச்சவங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன வேகன்சி இருக்கு, ஸோ யாருக்கு சூட்டபிள் ஆகும், ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ஜாப். அதாவது இந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு ஐடிஐ முடிச்சவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் கேட்டகரி தேர்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி 12th 10th ஸோ இந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். லேப் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடிஐ வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 38 வயசு இயருக்குள்ள வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 38 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்க ப்ளஸ் வந்து என்டிசி அது முடிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிஷியன் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்து வேகன்சி அவைலபிளா இருக்கு. ஸோ மெக்கானிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அது மாதிரி ஸ்கில் அசிஸ்டன்ஸ் 3 மொத்தம் டோட்டலா வந்து 4 அவைலபிளா இருக்கு. ஸோ அது மாதிரி சிவில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் 1லயும் லேப்ல வந்து 2லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து பேசிக் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு போஸ்டிங் அவைலபிளா இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் போஸ்டிங் வந்து ஒன்று அவைலபிளா இருக்கு. இது வந்து ஜென்ரல் ஓகேங்களா. ஸோ இதோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 19,500 பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதர் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 23,000 வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் கீப்பர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேகன்சி தேவைப்படுது. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி நீங்க பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது 10th நீங்க முடிச்சிருக்கணும், இல்ல வந்து ஹையர் செகண்டரி 12th நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. 38 ஏஜுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து சேலரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,500 வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிளஸ் வந்து அடிஷனல் வந்து அலோவன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அது மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19,500 தான் அதுலேயும் சேலரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 8th லெவல். ஓகே. ஸோ அது வந்து டைப்பிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டைப்பிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் சீனியர் அந்த தமிழ் இங்கிலீஷ் வந்து டைப்பர் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முடிந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி ஏஜ் வந்து 2 சேம் தான். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் கிளர்க்கு வந்து 2 வேகன்சி தேவைப்படுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் இல்லை ஃபெயில் பண்ணிருந்தா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது 10th பாஸ் இல்லை ஃபெயில் யாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு. ஸோ அதுமாதிரி வந்து பிசி ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,900 58,500 வரைக்கும் சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து தேவைப்படுது. ஸோ 8th பாஸ் பண்ணியிருக்கவங்க தாராளமாக வந்து இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37 ஏஜும், ஸோ ஓபிசி பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 வயசும், ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசு வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,700 இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அலோவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நீங்கள் வந்து 37 ஏஜ் இருக்காலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுமாரி பிசி எம்பிசி ஓபிசி ஸோ இவங்க எல்லாமே 34 வயசு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து நான் வீடியோ கிளியராக கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபில் பண்ணிட்டு அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ பர்டிகுலர் தேதியில். ஸோ அந்த தேதியில் நீங்கள் போய் விசிட் பண்ணி நேர்முக இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கிட்டோம். ஸோ அதில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு கட்டாயம் வந்து வேலை கிடைச்சிரும். ஓகேவா. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். அடுத்தடுத்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு. ஸோ மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.